இட்லி, தோசை, சாதம் எந்த ஃபுட்டுனாலும் அது ஒரு ஐடியலான ஒரு பொடி காம்பினேஷன் அப்படின்னா புதினா பொடி சொல்லலாம். ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு பொடி, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்து நம்ம டைரெக்டாக ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஐம் சுந்தர், வெல்கம் டு ரெசிபி செக்கா. ஃபஸ்ட் ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒரு அரை டீஸ்பூன் ஆயில் போடுங்க. ரொம்ப தேவையில்லை. மேக்ஸிமம் வந்து நம்ம ட்ரை ஃப்ரை தான் பண்ண போகிறோம். நம்ம வறுக்கிறது வந்து எண்ணெய் ரொம்ப கம்மியாக போட்டு தான் நம்ம வறுக்க போகிறோம். ஒரு 5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். சிம்மரில் வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக இந்த பொடியை நீங்கள் பண்ணணும். ஏன்னா இந்த புதினா பொடி, இந்த மாதிரி இந்த கீரை பொடி இதிலெல்லாம் கலர் வந்து ரீட்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அந்த க்ரீன் கலர், அதுக்கு பொறுமையாக பண்ணால் தான் அந்த கலர் வந்து ஃபேட் ஆகாமல் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த புதினா பொறுத்த வரைக்கும் வாரத்தில் கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது நம்ம சேர்த்துக்க வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ஒன்று நம்ம பார்த்துருவோம். மிளகாய் வந்து ஓரளவுக்கு நல்லா வறுத்துட்டோம். ஸோ இதை இப்போ எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அடுத்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. நான் வந்து ப்ராப்பரான டேபிள் ஸ்பூன் இல்லைன்றதுனால இந்த ஸ்பூனில் கிட்டத்தட்ட ஒரு 6 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். புதினா பொடியோட ஒரு மேஜர் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டைஜஸ்டிவ் மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா டைஜஸ்டிவ் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு இந்த புதினா பொடி ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் சாப்பிட்றப்போ அந்த டைஜஷன் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நேச்சுரலாக புதினாவுக்கு அந்த ஒரு கேரக்டர்ஸ் உண்டு. விட்டமின் சி இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ ஓவரால் ஒரு இம்யூன் சிஸ்டம், பாடியோட இம்யூன் சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணுற ஒரு ஹெர்ப் தான் இந்த புதினா. ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. டெஃபினட்டாக வீக்லி ஒன்ஸு உங்களோட மெனுவில் ஒரு சட்னியாவோ இல்லை ஒரு பொடியாவோ எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ இதை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கங்க. ஸோ இப்போ நல்ல வாசனை வந்துருச்சு. ஸோ இந்த கடலைப்பருப்பு நல்லா வறுத்துட்டோம். ஸோ இப்போ அதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம எவ்வளோ கடலைப்பருப்பு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு உளுந்து. கிட்டத்தட்ட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அதையும் பொறுமையாக நம்ம சிம்மரில் வச்சு நம்ம வறுத்துடலாம். ஸோ இப்போ நல்ல உளுந்து வறுக்கிறப்ப நல்ல வாசனை வருது. லைட்டாக கலர் ஒரு கோல்டன் ப்ரௌனில் மாறுது. ஸோ இது ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். ஸோ இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதையை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த கொத்தமல்லி நல்லா வறுத்துட்டோம். நல்ல வாசனை வருது. ஸோ இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். அப்போது இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, மிளகு கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டோம். நம்ம அது பொரியிற அளவுக்கு தேவையில்லை. அதுக்கும் கொஞ்சம் கம்மியான அளவில் அதனால சூடு வந்தால் போதும். வறுத்துட்டோம். ஸோ அதை இப்போ எடுத்துடலாம். கடைசியாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். ஸோ நல்ல வாசனம். ஜீரகம் வறுக்கிறப்போ கொஞ்சம் நேரம் தான், ஈஸியாக வறுத்துடலாம். ஸோ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். புதினா இலையை நம்ம காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நிழலில் உலர்த்தி வச்சுருக்கோம் தண்ணி இல்லாமல். அதை ட்ரையாக வந்து நம்ம மாதிரி ரொம்ப ஸ்லோவாக வறுக்கணும். பொறுமையாக சிம்மரில் வச்சுட்டு தண்ணி சுத்தமாக அதில் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இப்போ புதினா ஓரளவுக்கு நம்ம கிறிஸ்பியாக பொறுமையாக வறுத்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிறதுல சேர்த்துருங்க. அடுத்து நான் சேர்க்க போகிறது ஒரு ஆப்ஷனல் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். புளி. ஜஸ்ட் ஒரு 2 ட்ராப் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் புளி எடுத்துகிட்டு ஆயிலில் கொஞ்சம் பொறுமையாக ஃப்ரை பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பெருங்காயம் சேர்க்கல இந்த ரெசிப்பியில். அதுக்கு பதிலாக இந்த புளி மட்டும் லைட்டாக வறுத்து கொஞ்சம் போடுறோம். ஸோ இதை இப்போ நம்ம தனித்தனியாக வறுத்து வச்சிட்டோம். இந்த ரெசிப்பியில் இந்த ரேஷியோ ரொம்ப முக்கியம். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதை இப்போ நம்ம ஒரு மிக்சர் கிரைண்டரில் பொடியாக அரைச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம அரைக்கிறது மட்டும் இது கொஞ்சம் கோர்ஸாக கொஞ்சம் பெருன்னு அரைச்சிடுங்க. ஸோ நல்ல ஒரு மணமான புதினா பொடி. இதில் வந்து நம்ம புதினா வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கட்டு புதினா சேர்த்துருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு வால்யூம் வந்து நம்ம அதிகம் சேர்க்கறதுக்கு ஒரு முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொடி, அதே மாதிரி சட்னி, இது 2 பண்ணலாம். இதை கண்டிப்பாக நீங்கள் இட்லி, தோசை இல்லை சாதத்தில் பண்ணுறப்போ கொஞ்சம் நெய் கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் சூடாக இருக்கிற சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அந்த ஃப்ளேவர் வந்து நல்ல வெளியில் வரும்.
ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தி இன்க்ரீடியன்ஸ் இருக்கிற ரெசிபியில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.